ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. திமுகவுடைய சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கே இவ்வளோ பாதுகாப்பு அவங்க கொடுத்த பிறகு அவங்களுடைய சொந்தமான கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க? சிறப்பாக நடத்துனாங்க, ரொம்ப வேகமாக இந்த தீர்ப்பு வர்றதுக்கு எல்லாம் இதுவும் செஞ்சாங்க அப்படிங்கிறது எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? எப்படி உண்மையாக முடியும்? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஒரு 1% கூட இல்லை. உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிற குற்றங்கள், நடந்துகிட்டு இருக்கிற கொடுமைகள். இது தமிழ்நாடு, நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம மக்கள். இவங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்வையிலேயே படக்கூடாத அளவுக்கு அவ்வளோ அசிங்கமான ஒரு சுற்றுச்சூழலை எப்படி அவங்க பொறுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த திரையெல்லாம் அடிக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கலாமே. ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்களுடைய வாக்கு இவங்க வாங்கி ஜெயிச்சு பதவிக்கு வந்த பிறகு அவ்வளோதான், விட்டுட்டாங்க. கொடுப்போம், ஆனால் தகுதிகள் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. இது ஏமாற்றமா இல்லை அவுட்ரைட் பொய்யா? உங்களை நம்பி வாக்களித்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடி இருக்கீங்க பாருங்கள். விளையாட போகிறீங்கன்னு இல்லை, விளையாடிட்டீங்க. வாழ்க்கையை தரமட்டம் ஆக்கிட்டீங்க. வேலைக்கு போகிறாங்களா, இல்லை கல்லூரிக்கு போகலாங்களா, திரும்ப வருவாங்களா, எப்படி வருவாங்க, அவ்வளோ பயத்தில் துடிச்சிட்ருக்காங்க மக்கள். ரொம்ப அடிப்படையான என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய உணவு, என்னோட வீடு, என்னோட கல்வி வாய்ப்பு, எதுக்குமே ஒரு கேரண்டி விட்டுருங்க. இருந்த ஒரு தரம் கூட அவ்வளோ நாசமாக்கிட்டாங்கன்னா என்ன ஆட்சி நடத்திருக்கீங்க? என்ன நேர்மையாக இருக்குதுல்ல? சுத்தம் எல்லாமே பொய். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திருமதி கௌதமி நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம், சமீபத்தில் இந்த திமுக ஆட்சி அமைந்த பின்னாடி பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது மேடம்? பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ, அதாவது அதுவும் எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்கள் தினசரி வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போது ஒரு ஹெட்லைனில் சொல்கிறதோ இல்லை ஒரு சென்சேஷனான ஒரு கேஸ் வருது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கிற கொடுமைகளில், குற்றங்களில் அது ஒரு 1% கூட இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது. ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தபோதும் கூட ஒரு முறையான தீர்ப்பு அதை பார்க்குறீங்களா? இன்னும் யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி தொக்கியே நிற்குது, விடை தெரியாமல் இருக்கிறது. இது குறித்து எப்படி பார்க்குறீங்க மேடம்? தீர்ப்பு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு மேக்ஸிமம் தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வெல் டிசர்வ்ட். ஆனால் கேஸ் எடுத்த விதம், ஆரம்பத்தில் நடந்த நிறைய குழப்பங்கள், எத்தனையோ கேள்விகளுக்கு பதிலே இன்றைக்கி கூட பதில் இல்லாமல் இருக்கிறது, இல்லை அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. நிறைய வேக்யூம்ஸ் இருக்குது நடுவில். இது அதனால் இது ஒரு முழுமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இதுதான் எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் பார்த்து இது ஒரு நியாயமான சரியான ஒரு தண்டனை, இல்லை இது தாண்டி வேறு யாருமே இல்லை இதில் ஈடுபட்டவங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரணும். அதான் இப்போ திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நேர்மையான விசாரிக்கப்பட்ட வழக்கு, நேர்மையாக வழங்கப்பட்ட தீர்ப்பு, தமிழக அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தீர்ப்பு வந்த மறுநாள் நேற்று அண்ணாமலை, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இன்னும் அது யார் என்ற சார்ன்ற கேள்வி தெரியல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? திமுககாரங்க இது ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்க சொல்லித்தான் ஆகணுங்க. அவங்களும் வேறு வழி இல்லை. மேல் லெவலில் இருக்கிற தலைவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க, கீழே இருக்கிறவங்க சொல்லித்தான் ஆகணும். ஆனால் உண்மை என்னங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இத்தனை கேள்விகளுக்கு இன்னி வரைக்கும் பதிலே இல்லை அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இதுதான் உண்மையாக இருக்கும்போது சிறப்பாக நடத்துனாங்க, ரொம்ப வேகமாக இந்த தீர்ப்பு வர்றதுக்கு எல்லாம் இதுவும் செஞ்சாங்க அப்படிங்கிறது எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? எப்படி உண்மையாக முடியும்? பச்சை பொய் அது.
கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு பாலியல் திமுக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு நடத்துனாங்க. இவங்க இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சிறப்பாக வழக்கு நடத்தணுன்றவங்க அந்த பெண் குறித்த புகார் குறித்து முறையாக வந்து ஒரு வழக்கு விசாரணை செய்யப்படலை, அந்த ஒரு தண்டனை வழங்கப்படலை, அந்த பெண் மேலேயே வந்து குற்றம் வந்து இது சுமத்துற மாதிரியான ஒரு செயல்கள் நடந்துருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது மேடம்? அதில் குற்றவாளி யார்? திமுக நிர்வாகி தான் சொல்லியிருக்காங்க. திமுக நிர்வாகி. திமுகவுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை, நேரடியாகவே திமுக நிர்வாகி பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர். ஸோ திமுகவுடைய சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கே இவ்வளோ பாதுகாப்பு அவங்க கொடுத்த பிறகு அவங்களுடைய சொந்தமான கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க? கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகள் வந்து கேள்வியாக மட்டும் இல்லை, ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. ஏன் இன்னும் அந்த பொண்ணுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் இது வரைக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி அரக்கோணம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்த மாதிரி ஒரு சில சென்சேஷனலான ஒரு கேஸஸ் வந்து முன்னாடி வருது, எல்லாரும் பேசுகிறாங்க, பரபரப்பாக அந்த இதெல்லாம் தகவல் எல்லாம் பறக்குது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு 1% கூட இல்லை. உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிற குற்றங்கள், நடந்துகிட்டு இருக்கிற கொடுமைகள் எத்தனையோ வந்து எஃப்ஐஆர் எடுக்கப்படுறதில்லை, கம்ப்ளைண்ட் கூட அவங்க வந்து கேட்டுக்கிறதும் இல்லை குற்றவாளி அப்படிங்கிற அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அது அந்த அந்த விக்டம் வந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இருக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. இல்லை, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்பு வந்தப்போ கனிமொழி அவர்கள் வந்துட்டு அதிமுக ஆட்சியில் வந்துட்டு பொள்ளாச்சி வழக்கை வந்து ரொம்ப இது ஒன்றுங்க, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 160 நாட்களுக்குள்ளேயே இந்த வழக்கை முடிச்சிட்டோம் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பொள்ளாச்சி வழக்கையும் இதையும் ஒப்பிட்டு பேசுனாங்க. அது எப்படி பார்க்க? இல்லைங்க, இதில் ஒன்று இருக்குது. நாங்கள் முடிச்சிட்டோன்னா என்ன அர்த்தம்? இப்போது போலீஸு அந்த எஃப்ஐஆர் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து அங்கேருந்து தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்தோட ஏற்பார்வையில் அந்த வழக்கு விசாரணை. கரெக்டு. அப்போது இவங்க வந்து நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள் எனக்கு. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ கேட்குற எல்லார்கிட்டையும் அந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். பொறுப்பு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கும் கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் எழுதி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான பொறுப்பு வந்து இவங்க இந்த காவல்துறைக்கும் இந்த எஸ்ஐடி டீம்கிட்டையும் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து வழக்கு நடத்தி நீதி என்ன அப்படிங்கிறது முடிவு எடுக்க வேண்டிய நீதிமன்றத்தோடு இருக்கும்போது இவங்க வந்து திமுக தலைவர்கள் கனிமொழி அவர்களும் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. திமுக தலைவர்கள் வந்து நாங்கள் நடத்தி இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னு நான் கேட்குறேன். அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமீபத்தில் வந்துட்டு திமுகவுடைய பொதுக்குழு வந்து மதுரையில் நடந்துச்சு. பெரிய ரோட் ஷோலாம் நடத்தினார் முதல்வர். முதல்வர் நடந்து போகிற பகுதியில் வந்துட்டு இந்த திரைச்சீலையெல்லாம் கட்டி தந்தாங்க. கடந்த கொஞ்ச நாள் முன்னாடி குஜராத்தில் வந்து இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ ரொம்ப கடுமையாக விமர்சித்தாங்க. ஆனால் அதே மாடல் அதே பணியை தான் இங்கேயும் திமுகவும் இங்கே செஞ்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறது மேடம்? இதில் 2 இருக்குங்க. ஒன்று வந்து குஜராத்தில் இதே மாதிரி நடந்தது, அதை அப்போ விமர்சித்தாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக அவங்க வந்து என்ன குஜராத் மாடலுடைய ஃபேன்ஸா? மறைமுகமாக குஜராத் மாடலை வந்து அவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு அது வந்து இந்த மாதிரி இதில் எல்லாம் அவங்க காப்பி அடிக்கிறாங்களான்னு கேட்குறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்க வந்து அந்த பாதையிலேயே வழிபடுறாங்களான்னு நான் கேட்குறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து இது வந்து தமிழ்நாடு, நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம மக்கள். இவங்க வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்வையிலேயே படக்கூடாத அளவுக்கு அவ்வளோ அசிங்கமான ஒரு சுற்றுச்சூழலை எப்படி தினசரி வாழ்க்கையில் அதே மக்களை எப்படி அவங்க வந்து பொறுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க? கொஞ்ச நேரம் கூட அவரால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு, அதாவது அந்த திரையெல்லாம் அடிக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணியிருக்கலாமே. அது 90 கோடி கூட ஒதுக்குனாங்க. அந்த மழைக்காலங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கால்வாயினால தான் பிரச்சனையாக இருக்குது, வெளில வர்றதுக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு 90 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. ஒதுக்குனாங்க. வேலை நடந்ததா தெரியல. அப்போது கேட்கணுங்கிற நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம கேட்கணும். வேலை நடந்ததா? நடந்தால் எந்த அளவுக்கு நடந்திருக்கு?
நடந்த வேலைக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாயிருக்கு, அந்த 90 கோடிக்கான கணக்கு என்ன, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது கண்டிப்பாக இதுக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆக மொத்தத்தில் இதில் என்ன தெரியுதுன்னா, திமுக தலைவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியே வேற ஒரு லெவலில் இருக்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கட்டும். நாங்கள் வந்து எப்பப்போ எங்களால் முடியல, நாங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறப்போ கால் தூசி மேலே படாத அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக நடப்போம். ஆனால் நீங்கள் வந்து தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இந்த கொடுமையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கணும். தேர்தல் வரும்போது மட்டும் நாங்கள் சொல்கிற வாக்குகள் எல்லாமே நீங்கள் நம்பிட்டு உங்களுடைய வாக்கு எங்களுக்கு கொடுத்துடணும். மக்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்படியே தான் நினைக்கிறீங்க. அதாவதுங்க, வார்த்தைகள் வந்து ஓரளவுக்கு ஒரு மனிதனுடைய குணமோ மனிதனுடைய உத்தேசமோ இல்லை மனிதனுடைய நேர்மை வந்து எடுத்துக்காட்டும். ஓரளவுக்கு தான். வார்த்தையை விட ரொம்ப ரொம்ப சத்தமாக நியாயமாக சொல்கிறது வந்து அவங்களுடைய செயல். இந்த செயலால் இத்தனை விஷயங்களும் அவங்க அவ்வளோ வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. மோகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வாக்களிக்கல அது வேறு விஷயம். பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இவர் தான் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது எல்லாரோடைய பொறுப்பு இவர் கையில் இருக்குது. அந்த பொறுப்பு அவர் கையில் இருக்கும்போது அவரால் கண்ணில் கூட பார்க்க முடியாமல், அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவ்வளோ அருவருப்பாக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுக்குதுன்னா, அவரை நம்பி இருக்கிற அவருடைய மக்களுடைய கதி என்ன? பதில் சொல்லட்டுமே அவங்க. மேடம், அந்த பொதுக்குழுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் அழகிரி வந்து சந்திச்சிருக்காரு. அரசியல் வட்டாரங்களை இது ரொம்ப முக்கியமாக பார்த்து பேசப்படுது. இந்த சந்திப்பு எதற்காக இருக்கும்? ஏன்னா மேடையில் வந்துட்டு திமுக வந்து ஜெயிக்க போகுது, எதிரிகளே இல்லாத ஒரு சூழல் இருக்குது, யாரும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அழகிரியோட சந்திப்பை வந்து இப்படி நம்ம பார்க்க முடியும். பேசுறது பேசட்டுங்க, பேசி தான் ஆகணும். மேடையில் நிற்கும்போது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறது, கஷ்டங்கள் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சந்தித்தது ஒரு பக்கம் பார்த்தா அது வந்து அவங்களுடைய குடும்ப விஷயம். தம்பி வந்து அண்ணனை சந்திக்க போயிருக்காரு, நல்லது தான், ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது நல்லது தான். ஆனால் நார்மல் ஃபேமிலியாக இருந்தால் நம்ம அப்படி விட்டுருக்கலாம். இன்றைக்கி இந்த கட்சி பற்றி நான் பேசலை, ஏன்னா அது அவங்களுடைய உள்கட்சி விஷயம். இன்றைக்கி ஆட்சியை வந்து திமுகவுடைய கையில் இருக்கும்போது கட்சி வந்து திமுக கட்சி வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே டைரெக்டாக ஆட்சி மேலே ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதனால் இது வெறும் ஒரு குடும்ப சந்திப்பு அப்படிங்கிற இதில் நம்ம விட்டுற முடியாது. இதனால் என்னென்ன விளைவுகள் வரும்னு போக தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இங்கே கட்சியில் வந்துட்டு உதயநிதியோட வளர்ச்சி கனிமொழிக்கு பிடிக்காமல் நெருக்கடி கொடுப்பதாகவும் அதை சரி கட்டுறதுக்காக அழகிரியோடைய உதவியை நாடுறதாகவும் பேசப்படுது. அதான் சொல்கிறேனே, எத்தனையோ கணக்குகள் வந்து பர்மியூட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பார்க்குறவங்க போடலாம். என்ன நடக்கிறது அப்படிங்கிறது போக பார்ப்போம். இதுவும் கூட நான் எது வரைக்கும் நான் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனா, நமக்கு பொது நலனுக்காக தமிழ்நாடு அரசியலை வந்து பாதிக்கப்படுற அளவுக்காக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். மற்றபடி அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து அதை பற்றி நான் பேச மாட்டேன். அதுக்கு நம்ம பேசக்கூடாது, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை கூட நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது நம்ம பேசக்கூடாது. ஆனால் அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை, ஆட்சியை, நம்மளுடைய தமிழ்நாடு அரசியலை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு ஏதாவது நிகழ்வுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி யோசித்து பேசி ஆகணும். கண்டிப்பாக. அது என்ன அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை, கண்டிப்பாக ஒரு குடும்ப விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுக்குள்ள வந்துட்டு திமுகவுடைய பொதுக்குள்ள அதிமுகவை ரொம்ப விமர்சித்து தீர்மானம் நிறைவேற்றலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது வந்து ஒரு 2-3 கோணத்தில் நம்ம பார்க்கலாங்க. ஒன்று வந்து, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து பெரிய ஆளை நீங்கள் நடமாடுறீங்க,
உங்களுக்கு வந்து எனக்கு எதிர்ப்பே இல்லை, என்னை வந்து சேலஞ்ச் பண்ணி என்னை வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆப்பனன்ஸ் இல்லை யாரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலே அந்த மாதிரி அவ்வளோ தைரியமாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நிச்சயமா. இன்னொருத்தங்க அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இல்லை அவங்களுடைய ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஸோ அவர் வந்து அந்த கட்சி தலைவராக எங்கள் கட்சி தலைவரை பற்றி இல்லை எங்கள் கட்சி பற்றி எங்கள் கட்சி தலைவனுடைய முடிவுகளை பற்றி அவ்வளோ விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அது அவங்கள பாதிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு ஒரு சொல்லப்படுற அந்த பலமோ இல்லை அந்த தைரியமோ இல்லை அவங்கள வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த டயலாகோ வசனம் தானே. மேம் அதே போல் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரை வந்து கொஞ்சம் ரொம்ப பேசியிருந்தார். அவர் கூட்டணிக்கு யார் வரணுன்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ஒரு அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க மேடம்? இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ரொம்ப அதாவது டீட்டெயிலாக இப்போ நான் பேச விரும்பலை. ஏன்னா அண்ணன் எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டார், அதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். ஆதவன் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது வந்து எந்த பார்வையில் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கருத்து சொல்லியிருக்காங்க, பொதுமக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் அது பேச விரும்பலை. ஆனால் ஒன்று பொது களத்தில் இருக்கிறவங்க, பொது மேடையில் ஒரு முன்னிலை இடத்த வந்து பிடிக்க பார்க்குறவங்க எப்போவுமே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும். அவங்கள பார்த்து 10 பேராக இருக்கட்டும், 1,00,000 பேராக இருக்கட்டும், அவங்கள பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறவங்க எப்போவுமே இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொது 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 வழியில், பொது மேடையில் நம்மளுடைய நாகரிகமான நடவடிக்கை ரொம்ப ரொம்ப தேவைங்க. சமுதாயத்தை வந்து சரியான ஒரு நல்ல அமைதியான வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்னா அந்த நாகரிகம் ரொம்ப தேவை. கண்டிப்பாக அந்த நாகரிகம் தான் எப்போவுமே தவறாமல் நீங்கள் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும், எதுக்கு பேசுகிறவங்க யார் எப்படி பேசினாலும் அவருடைய அந்த நாகரிகமான பேச்சு மட்டும் மாறவே மாறாது. சொல்கிற பேச்சு, வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். எங்கே எப்படி போய் ரீச் ஆகணும், கரெக்டாக ரீச் ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்கும், தைரியமாக இருக்கணும். ஆனால் பேச்சு வந்து ரொம்ப நாகரிகமாக இருக்கும். திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறையவே கொடுத்துருந்தாங்க மேடம். அதில் வந்து இந்த மகளிருக்கு வந்து உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 520 சொச்சம். ஆமாம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, இப்போ நிறைய பேருக்கு வர இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தேர்தல் காலத்தில், இப்போ தேர்தல் இன்னும் 10 மாதம் 11 மாதம் இருக்கிற காலத்தில் வந்து மறுபடியும் விடவிட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி எந்த மந்த்லேருந்து ஆரம்பிக்க இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க, விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இப்போ பார்க்குறீங்க மேடம்? அவங்க வாக்கு கேட்டு வந்தப்போ இந்த 523 32 ஏதோ ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. அத்தனை வாக்குறுதிகள் வந்து மக்கள் முன்னாடி வச்சாங்க. நீங்கள் எங்களை நம்புங்க, உங்களுக்காக வந்து நாங்கள் இது எல்லாமே செய்வோம், இத்தனை வாக்குறுதிகள் வந்து உங்களுக்காக நாங்கள் நிறைவேற்றுவோம், உங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த திசையில் பார்த்தாலும், எந்த ஒரு 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 கஷ்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் துணை நிற்போம், நாங்கள் உழைப்போம், எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்றதுக்கான எல்லா இதுவும் பண்ணுவோம். இதுதானே அவங்களுடைய வாக்குறுதி. இப்போது சிம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய உரிமை தொகையை நம்ம பேசுவோம். அறிவித்தாங்க, ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மாதத்துக்கு மேலே அதை பற்றின பேச்சே இல்லை. கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் தான் அதை பற்றி பேசி 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 நாங்கள் எல்லோரும் அதுக்காக குரல் கொடுத்த பிறகு ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணிட்டாங்க. அதுக்கான தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் சொன்னாங்க. இப்போது நீங்கள் பெண்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வாக்கு வாங்குனீங்க. நீங்கள்
ஏன்னா அந்த மாதத்தில் அந்த 1000 ரூபா ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அந்த பெண் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த கஷ்டம், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு நெருக்கடி, குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்ல உணவு படிப்பு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த துடிப்பு, அந்த பெண்ணுக்கு அந்த 1000 ரூபா வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அந்த பெண்ணுடைய அந்த தேவையை நல்லாவே அவங்க வந்து பார்த்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்களுடைய வாக்கு வந்து இவங்க வாங்கி ஜெயிச்சு பதவிக்கு வந்த பிறகு அவ்வளோதான் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து அது திரும்ப 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 அழுத்தத்தை கொண்டு வந்த பிறகு கொடுப்போம் ஆனால் தகுதிகள் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஏமாற்றமா இல்லை அவுட்ரைட் பொய்யா? அது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் இருக்குல்ல. அதான் நான் சொன்னேன். இது வந்து ஒரு உதாரணம் மட்டும்தான். அத்தனை வாக்குறுதிகளும் இது ஒரு உதாரணமாக நம்ம எடுப்போம். அப்படின்னா நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது அப்போவே வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான எந்த விதமான உத்தேசம் உங்கள் மைண்டில் இல்லை. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வச்சுட்டு மக்களோட வாக்கு வாங்கிடலாம், அதுக்கப்புறம் கிடப்பாங்க 5 வருஷம், அடுத்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி மறுபடியும் ஆரம்பிப்போம். இது சாதாரணமாக அவங்க யோசிக்கிற விதம் தானே. ஏன்னா இந்த 4.5 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க? அம்மாவுடைய அத்தனை திட்டங்கள் இருந்தது. குழந்தை பிறந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் படிக்கிற காலம், அதுக்கப்புறம் பெரிய பசங்களாகி மேல் படிப்பு போய் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எத்தனையோ திட்டங்கள் அம்மா வந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கொடுத்தாங்க. அனைத்துமே அவங்க நிப்பாட்டி போட்டாங்க. ஆனால் 4 ஆண்டு சாதனை ஆச்சுன்னு சொல்கிறாங்களே. அந்த சாதனை சொல்லட்டுமே, நாடு போட்டு 4 ஆண்டு சொல்லட்டுமே சாதனை. அதாவது வசனம் பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 40 வருஷமாக நான் வசனம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வசனம் பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல எழுத்தாளரும் அதுக்கப்புறம் நல்ல டெலிவரி பண்ணுற நம்ம நல்லா வந்து அந்த வசனம் சொல்கிற ஒரு ட்ரைனிங் இருந்தால் யார் வேணாலும் சொல்லலாம், கண்டிப்பாக நல்லா சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து வசனம் பேசுகிறதுக்கான ஒரு நேரமும் ஒரு களமும் இல்லைங்கிறேன். ஏன்னா இது தமிழ் மக்களுடைய வாழ்க்கையோட விளையாடுற விஷயம். ஆஹா என்ன பேசிட்டாருப்பா அப்படிங்கிற சொல்லி கைத்தட்டல் வாங்குறது நல்லது தான், எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும், பேசிட்டு போட்டோம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பி வாக்களித்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடி இருக்கீங்க பாருங்கள். விளையாட போகிறீங்கன்னு இல்லை, விளையாடிட்டீங்க, வாழ்க்கையை வந்து தரமட்டமாக்கிட்டீங்க. ஏன்னா பொதுமக்கள் இன்றைக்கி வந்து என்ன நெருக்கடியில் என்ன கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தா புரியும். நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறோம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து தமிழக மக்களுடைய வாழ்க்கையிலே விளையாடிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் முதல்வர் வந்துட்டு அடுத்த வரக்கூடிய 2026 கிடையாது, அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது, எல்லாருமே வந்து பெண்கள் இவங்களாம் என்னை அன்போடு அப்பான்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியானலாம் சொல்கிறாரு. சரி கேளுங்க. அதான் சாரி, அந்த ரியாக்ஷன் வந்து அந்த டைமில், அதாவது எனக்கு வந்து சிரிப்பு வந்து நான் சிரிக்கலை, வேறு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாமல் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அதாவது தகப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான இடங்க. குடும்பத்தினுடைய தகப்பன் வந்து குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரே கொடுத்துருவார். அவருக்கு வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு குழந்தைங்கிட்ட சொல்ல தெரியலன்னா கூட அவருடைய 24 மணி நேரம் உழைப்பு, அந்த யோசனை, அந்த கவலை எல்லாமே அந்த குழந்தைங்களுக்காக தான் இருக்கும். என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும். எத்தனை பேருங்க ஒரு வேலை இல்லை 2 வேலைக்கு போகிறாங்க, 3 வேலைக்கு போகிறாங்க, கொஞ்சம் நேரம் கிடைக்க தானே இன்னொரு வேலைக்கு போகிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, இந்த கால் டாக்ஸி ஓட்டுறாங்க, இருக்கிற கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தூங்க வேண்டிய நேரத்தில் போய் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. ஏன்? குழந்தைங்களுக்காக, குடும்பத்துக்காக. இந்த காலத்தில் ஏன் அவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது? ஏன்னா விலைவாசி அவ்வளோ ஏறி போயிருக்கு. வாழ்க்கையினுடைய எல்லா செலவுகளும், வீட்டு வரியிலிருந்து, வாடகையிலிருந்து, குக்கிங் கேஸ்லேருந்து, காய்கறிகள்லேருந்து, நம்ம குக்கிங் எண்ணெயிலிருந்து, உப்பு விலை ஏறி போச்சுங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு, தண்ணி வரி போயிட்டே இருக்குது. எல்லாமே இப்படி ஏறி போயிருக்குன்னா அந்த மனுஷன், அந்த குடும்பத்தினுடைய உண்மையான தகப்பன் வந்து எங்கே போவார்? அவருக்கு உழைக்க தானே தெரியும், அவருக்கு அதுதானே பண்ணிகிட்ருக்காரு. தகப்பன்னா அவர் அந்த மாதிரி ஒரு தகவல், அந்த குடும்பத்துக்கு
அப்படி உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க பாருங்கள். தமிழ்நாட்டுடைய சாதாரண குடும்பங்களில் இருக்கிற அந்த தகப்பன் அவர் வந்து அப்பான்னு கூப்பிட்றதுல அர்த்தமும் இருக்குது, நியாயமும் இருக்குது. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக, குடும்பத்தோடைய சுயநலத்துக்காக, வாக்கு வங்கி வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக தன்னை வந்து அப்பான்னு சொல்லிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அநியாயம். அதான் இப்போ அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ சொல்லிட்டுங்க, அடுத்த 50 வருஷம் 100 வருஷம் சொல்லிக்கிட்டோம். அது சொல்லிட்டு இது சொன்னேன் இல்லைங்களா வசனம், சிலது வந்து சொல்ல கட்டாயப்படுத்திருப்பாங்க. என்ன எழுதியிருக்கோ அது பேச போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து பால் விலை, சொத்து வரி, மற்ற எல்லா விலைவாசி உயர்வு இப்படி இவ்வளோ ஏறி இருக்குது. நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, இது உண்மை. இல்லை, இது உண்மை, நான் சொல்கிறது உண்மை. நான் சொல்லி இது வந்து தெரியப்படுத்துறது தேவையில்லை. இது டெய்லி தினசரி வாழ்க்கையில் மக்கள் வந்து பல வருஷமாக இந்த ஆட்சி காலத்தில் கடந்த குறைஞ்சபட்சம் 3 வருஷமாக இந்த மாதிரி தவிச்சிட்ருக்காங்க. நசுங்கி நொறுங்கி போயிருக்காங்க. 4 ஆண்டு உண்மை இது. அதான் இவ்வளவு விலைவாசி உயர்வு இந்த மாதிரி மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கப்ப சினிமாவில் கேளிக்கை வரியை குறைச்சிருக்காங்க. இது உண்மையிலே யாருக்காக இந்த வரி குறைப்புன்ற பார்க்குறோம்? படங்களை தயாரிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இதனால் லாபம் வரும். இப்போ யார் படத்துக்கு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ரொம்ப ஓப்பன் சீக்ரெட் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரெட் ஜாயிண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சுற்று வட்டாரத்துடைய மற்ற கம்பெனிகள், ஆட்கள், இப்போது சமீபத்தில் நிறைய நியூஸில் பேசப்படுற ஆகாஷ் பாஸ்கர், ஆமாம், அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, தியேட்டர்களுடைய ஒரு கண்ட்ரோல் எல்லாமே பெரும்பாலும் அவங்க கையில் இருக்குது. ஸோ பெரும்பாலும் யாருடைய கையில் இருக்குது, யாருடைய கம்பெனிகளில் இந்த ப்ரொடக்ஷனுடைய அந்த பணம் சுற்றிட்டுருக்கோ அவங்களுக்கு தானே பெரிய லாபம் வரும். மக்கள் அப்படி கஷ்டப்படும் போது சினிமாவுக்கான கேளிக்கை வரி குறைக்கிறது தேவையான ஒரு பொண்ணு. சரியான கேள்வி. மக்கள் வந்து இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த 6 மாதம் இன்னும் அவங்க அனுபவிக்க போகிற கஷ்டத்தை, கடந்த 4.5 வருஷத்தோடைய கஷ்டத்தை நல்ல பலமாக மனசில் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு வாக்களிப்பாங்க. நீங்கள் திரைத்துறை இருந்திருக்கீங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூட வந்துட்டு ஒரு குடும்பம் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சீரழிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. நீங்கள் திரைத்துறை இருந்தனால உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படி தமிழ் சினிமாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? தமிழ் சினிமாவை மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு சீரழிச்சிட்ருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரி, அந்த அத்தனை இண்டஸ்ட்ரிகளில் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னால், அது வந்து ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ, அதுக்கப்புறம் மற்ற ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நிறையா அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருந்திருக்கலாம். அதை பற்றி இப்போ நான் போக விரும்பலை. இப்போ தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து பெண்களுக்கான குற்றங்கள் இருக்கிறப்ப முதல்வர் வந்துட்டு ஒரு பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் வந்து எந்த மாதிரி இருக்காங்க, பெண்களுடைய தமிழகத்தில் வந்து நிறைய பேர் நீங்கள் சுற்றுப்பயணம் பார்த்துருப்பீங்க, பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் எப்படி இருக்குது மேடம்? முதலமைச்சர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா? ஆமாம், அவர் வந்து அப்பான்னு சொல்லிக்கிறார்ல. ஸோ பெண்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ கொடுமைகளை, இவ்வளோ கொடுமைங்க அவங்க வந்து அனுபவிச்சிருக்கும்போது, அரக்கோணெல்லாம் அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஒரு டார்ச்சரை அனுபவித்த அந்த குழந்தைக்கு அப்பா என்ன ஆறுதல் சொல்கிறாரு? இது வரைக்கும் என்ன நியாயம் கிடச்சிருக்கு? பேசக்கூட இல்லை. இதுதான் அடிப்படை, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நம்மளுடைய பிரதிநிதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஜனநாயக நாட்டில். அதாவது நம்ம குரல் அங்கே அசெம்பிளியில் கேட்கணும், நம்ம கஷ்டம் அங்கே வந்து பேசப்படணும், அதுக்கான தீர்வு அங்கே அவங்க பார்க்கணும், அவங்க எடுத்து நமக்கு கொடுக்கணும். அவங்க அங்கே இருக்கிறதுனால, நம்ம வாக்களித்து அவங்கள அங்கே அனுப்புனதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்படணும். இந்த ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இருந்த பாதுகாப்புகள் அனைத்துமே பறித்து அது வந்து வாழ்க்கையினுடைய அந்த தரம் வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. பொன்முடி அவர்கள் கூட இந்த பெண்கள் குறித்து இழிவாக பேசினப்போ வந்து கனிமொழி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு ட்வீட் போட்டாங்க. அதை தொடர்ந்து
அவருடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு, கட்சி பதவிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட இது போன்ற பெண்கள் விஷயத்தில் இப்போ இந்த ராணிப்பேட்டை விஷயமா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக விஷயமா இருக்கட்டும், அவங்க குரல் கொடுக்கறது இல்லை. அது போன்ற இந்த மாதர் சங்கங்கள்லாம் நிறைய வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க, இவங்களாம் பேசவே இல்லை. பெண்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நின்றோ ஒரு ஆறுதல் கொடுத்தோ குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், ஏன் கொடுக்கவே இல்லைன்னு நான் கேட்குறேன். இந்த பெண்களால் தானே நீங்கள் ஜெயிச்சு அந்த பதவியில் இருக்கீங்க. நீங்கள் அந்த பதவியில் உட்கார்ந்ததுனால நீங்கள் வந்து அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல. அதுதானே உங்களுடைய பொறுப்பு. நான் செய்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு தானே நீங்கள் ஒரு என்ன வாக்குறுதி நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துன்னு தானே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏன் கேட்கல? நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? நீங்கள் ஏன் அந்த பெண்களுக்காகவும் அந்த குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் வந்து ஏன் நின்று போராடல? இந்த கேள்வி நான் கேட்குறேன், தமிழ்நாடு மக்களும் கேட்குறாங்க. மக்கள் இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடிய இதில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மேடம்? நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். எத்தனை விதத்தில், அதாவது அத்தனை விதத்துலேயும் மக்கள் வந்து அவ்வளோ நொறுங்கி போயிருக்காங்க. இன்றைக்கி விலைவாசி உயர்வு, பாதுகாப்பு இல்லாத நிலை, வேலை வாய்ப்புகள் இல்லை, போதைப் பொருட்களுடைய விற்பனை வந்து தெருவிலே இருக்குது. அதனால் எல்லா குடும்பத்துலேயும் அவங்களுடைய இளைஞர்களையும் அவங்க குடும்பத்தையே காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருடைய மனசில் இருக்குது. அப்புறம் இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து ஒரு 4 கடை இருக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 400 கடை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நொறுங்கி போய் நசுங்கி போய் பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஒரு விஷயம் கண்டிப்பாக மனசில் ஞாபகம் வச்சுப்பாங்க. அதிமுகவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி எப்போவுமே மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கு. அவங்களுடைய செயல்களால் நாங்கள் மக்களுக்காகவே இருக்கோம், மக்களுக்காகவே பாடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை வந்து அவங்க செயல்களால் நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இத்தனை வருஷத்துலேயும். அது கண்டிப்பாக மனசில் மக்களுக்கு வந்து ஞாபகம் வரும், ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்றீங்க. இங்கே பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஆட்சி வந்துட்டு இவ்வளோ ஒரு அச்சமான ஒரு சூழலில் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட எந்த மாதிரி கருத்துக்களை பதிவுறுத்தீங்க? தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் பண்ணலை. இது கடந்த 12-15 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு பணிகள் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறத விட நான் மக்கள் மத்தியில் போய் அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக அவங்க முன்னாடி உட்காந்து பேசினா தான் என்னால் வந்து சொல்ல முடியும், அவங்களுடைய பயம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஊர்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே நான் போய் அவங்களுடைய ஸ்கூலில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும், ஊரே அங்கே கூட்டி உட்காந்து எல்லாருக்கூடையும் பேசி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க போயிருக்கேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 3 வருடங்களில் வர 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 வந்து பெரிய மாற்றம் இருக்குங்க. பெண்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கவலை, பயம். கவலை எதுக்குன்னா சம்பாதிக்கிற பணம் வந்து எதுக்கும் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா விலைவாசி அவ்வளோ பல மடங்கு ஏறி போச்சு. 100% ஒரு சில பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500%, 800% ஏறி இருக்குது. ஆனால் அவங்க வாங்குகிற சம்பளம் அதே அளவுக்கு இருக்குது. மனுஷன் எப்படிங்க வாழ்கிறது? அந்த பெண்களுடைய கண்ணில் அந்த கவலை எனக்கு அப்படி அடிக்கிற மாதிரி எனக்கு தாக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பயம். எத்தனை பெண்களுடைய வாயில நான் இந்த வார்த்தை கேட்ட தெரியுங்களா? அம்மா குழந்தை வந்து வீட்டை விட்டு அனுப்புனா எப்படி வருமோ, திரும்ப வருமோ இல்லையோ, இவ்வளோ பயத்தில் இருக்கோமா, தனியாக எங்கேயும் அனுப்ப முடியல, வீட்டு வாசலில் கூட விளையாட விட முடியல. வயசுக்கு வந்த பெண்ணுங்க வேலைக்கு போகிறாங்களா, இல்லை கல்லூரிக்கு போகலாங்களா, திரும்ப வருவாங்களா, எப்படி வருவாங்க, அவ்வளோ பயத்தில் துடிச்சிட்ருக்காங்க மக்கள். உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப அடிப்படையான இந்த விஷயங்கள், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய உணவு, என்னோடய வீடு, என்னோடய கல்வி வாய்ப்பு, என்னுடைய உடல்நல ஒரு பாதுகாப்பு, என்னுடைய சுற்றுச்சூழலினுடைய ஒரு சுத்தம். எந்த கிராமம் நீங்கள் பார்த்தாலும் குப்பையில் மூழ்கி கிடக்குங்க.
எந்த ஒரு ரோடு பார்த்தாலும் எதுலேயும் வந்து நீங்கள் ஒழுங்காக நேராக ஒரு என்ன ஒரு 100 மீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் கூட உங்களால் சரியாக போக முடியாது. இப்போது ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்னங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அந்த பாலங்களும் இதுக்கான மெட்ரோ ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஆமாம், நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து ஒரு சில ஊரில் மெட்ரோ ஒர்க் எல்லாம் ஒரு பக்கம் பாலம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் நடக்குது. அது பக்கத்தில் எப்படி இருக்கணும்? சரி, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போகிறீங்க, வேலையை முடிச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு ரோடு எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் தயார் பண்ணி கொடுக்கணும்? சரி, அது வந்து வேலை நடக்கிற இடத்துல எத்தனையோ இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 95% ரோட்டுகளில் எந்த வேலையும் நடக்கலை. வேலையாக நடக்காத அந்த இடங்களில் அந்த சாலைகள் வந்து அவ்வளோ கேவலமாக இருந்து, அதாவது வண்டி ரிப்பேர் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன். என்னோடய வண்டி எப்போவுமே நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். எனக்கு தெரியும் இந்த கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்களுடைய அந்த உடலுக்கு அந்த பாதிப்பு வரும்போது, வண்டிக்கு வந்து அவ்வளோ ரிப்பேர் வரும்போது, வாழ்க்கையில் வந்து போய் வீட்டை விட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்கோ, இல்லை கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கோ எல்லாமே வந்து ஒரு பெரிய சவாலாக வரும்போது, நீங்கள் எந்த நிம்மதியோடு நீங்கள் வாழ போகிறீங்க? எந்த நிம்மதியோட பொதுமக்கள் வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு சுத்தமான ஒரு மூச்சு எடுக்க முடியல. ஏன்னா காற்றுல வந்து அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. கிடைக்கிற தண்ணியில் வந்து அவ்வளோ வந்து கலப்படம் இருக்குது. ஸோ இதுக்கு எதுக்குமே வந்து ஒரு கேரண்டி விட்டுருங்க. இருந்த ஒரு தரம் கூட அவ்வளோ வந்து நாசமாக்கிட்டாங்கன்னா என்ன ஆட்சி நடத்திருக்கீங்க? என்ன நேர்மையாக இருக்குது இதில்? சுத்தம் எல்லாமே பொய், எல்லாமே ஏமாற்றம், அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. என்னாச்சு பணம்? இத்தனை ஆண்டு காலத்தில், இத்தனை ஆட்சியாளர்களுடைய ஆண்டு காலத்தில் வாங்கின கடன் வந்து நீங்கள் இந்த 4 வருஷத்தில் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கி பணம் இல்லை உங்களுக்கு? உரிமை தொகை கொடுக்கறது பணம் இல்லை. பெண்களுக்கான பஸ்ஸு ஓட்டுறதுக்கு அவங்க நீங்கள் வாக்கு கொடுத்துருந்த அளவுக்கு உங்களால் ஓட்டுறதுக்கு பணம் இல்லைங்கிறீங்க. மேடம், நீங்கள் சொல்லும்போது கூட அடிப்படையான தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக வாழ்ந்த வீடுகளை இடிச்சிட்டு சின்ன ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை வந்து போடக்கூடிய செயல் இருக்குது. அந்த தன்னுடைய சேர்த்து வச்ச இடத்த வாங்கி வீடுகள் கட்டின மக்கள் எல்லாமே ரொம்ப இதாக இருக்காங்க. சமீபத்தில் அனகாபுத்தூர் பார்த்துருப்பீங்க நீங்கள். கிட்டத்தட்ட அந்த மக்கள் வாழ்ந்த இடத்த எல்லாம் வந்து வீடுகளை இடித்து இது மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை அப்படி பார்க்குறேன். இது எந்த விதத்தில் அவங்க பண்ணுறாங்க? ப்ரோக்ரஸ்க்காகவா, முன்னேற்றத்துக்காகவா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அரசு சொல்கிறாங்க. யாரோட முன்னேற்றத்துக்காக, யாருடைய லாபத்துக்காக, யாரை வந்து கஷ்டப்படுத்தி யார் சம்பாதிக்கிறாங்க? இப்போது சரி, வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்கான விலைவாசி எங்கே ஏறி இருக்குது? வீடு அந்த நிலம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வரி எவ்வளோ ஏறி இருக்குது? கட்டண பொருட்களுடைய விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது? ஏன் இன்னும் சொல்ல போனால் கரண்ட் விலை வந்து அடுத்த மாதத்துலேருந்து மறுபடியும் ஏற்ற போகிறாங்க. மனுஷன் எங்கெங்க போகிறது? எங்கே போகிறது மனுஷன்? ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை, தப்பு கூட இல்லை, அநியாயம் இல்லை, இது பாவம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிற இது மிகப்பெரிய அநியாயமும் ஏமாற்றமும் எல்லாமே போய். நிச்சயமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.